பகுதியில் அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு நேர்காணல். காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் இயக்குனர் டாக்டர் என் கலைச்செல்வி அவர்களுடன் ஒரு சந்தித்து உரையாடுபவர் ஊடகவியலாளர் MS பெருமாள். ஆண்டோர்களுக்கான அறிவியல் நிகழ்ச்சி. இந்த ப்ராஜெக்ட் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த டெக்னாலஜியை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அடாப்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இதை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு எஜுகேட்டிவ் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதான் இருக்கு. வணக்கம் மேடம். வணக்கம். ஆண்டோருக்கான அறிவியல் நிகழ்ச்சியிலே நானும் சிறு பங்களிப்பை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக முதற்கண் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு லேடி ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு வரும்போது இதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு நிச்சயமா ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாலே வந்திருக்கணும். இந்த உந்து சக்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அறிவியல் என்பது எனக்கு இளம் வயது முதலேயே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது உண்டு. அதிலே ஆர்வத்தை தாண்டி மிகப்பெரிய தாகமும் இருந்தது ஒரு உண்மை. அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகின்றவர்களை எப்பொழுதுமே பார்த்ததுண்டு. என்றேனும் ஒரு நாள் நாமும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்திடலாமா என்ற ஒரு ஆர்வம் சிறுவயது முதலே மனதிலே இருந்தது. பின்னர் அதற்கான வாய்ப்பு ஒரு உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது, குறிப்பாக MSc போன்ற முதுகலை படிப்பை முடித்த பிறகு ஆராய்ச்சிக்கான படிப்பை தொடர்ந்த பொழுது அந்த ஆர்வமானது வேகம் எடுத்தது. அதன் பிறகு ஆராய்ச்சி தாகம் வேகம் எடுத்தது. ஆகவே அந்த வேகத்திற்கு ஒரு வடிகாலாக இந்த நிறுவனத்திலே வேலை கிடைத்தது. அதுதான் தொடக்கம். வேலை உங்களை தேடி வந்திருக்கு? இல்ல, நான் தான் வேலையை தேடி சென்றேன். ஏனென்றால் என்னுடைய ஆராய்ச்சி படிப்பை PhD டிகிரியை முடித்தவுடன் நான் சில கல்லூரிகளிலே, அறிவியல் கலை கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த சமயத்திலே எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதை தவறாமல் வாங்கி படிப்பது என்னுடைய பழக்கம். தினசரி நாம் ஒரு நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் படிப்பதை போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் படிப்பது என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமையிலே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸிலே பார்த்த ஒரு விளம்பரம், காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தினுடைய அறிவியல் பணிக்காக விஞ்ஞானி என்ற ஒரு பதவிக்கான ஒரு தேடல் வந்த பொழுது நான் விண்ணப்பித்தேன். அதுதான் துவக்கம். நான் தான் வேலையை தேடி சென்றேன். நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி தாகம், வேகம், தேடல், அடுத்த ஸ்டேஜ் விருதுகள், அதை பத்தின விஷயங்கள் கொஞ்சம். இந்த ஆய்வகத்தில் நான் 1997 வருடம் சேர்ந்தேன். 25 வருடங்கள் நிறைவு செய்ய போகின்றேன். அப்பொழுது இளநிலை விஞ்ஞானியாக என்னுடைய முதல் கட்ட பணியினை நான் துவங்கினேன். இந்த ஆய்வகத்தினுடைய அமைப்பு எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்தது. நம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்து ஆர்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகாலாக இந்த ஆய்வகத்தில் உள்ள அனைத்து வசதிகளும், அது விஞ்ஞானிகள் சக விஞ்ஞானிகள் கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற கட்டமைப்பாக இருக்கட்டும், இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட மற்ற வாய்ப்புகளாக இருக்கட்டும், அனைத்துமே என்னை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு பெரிதும் உதவியாக இருந்ததனால் மிக குறுகிய காலத்திலேயே என்னால் மிக நல்ல ஆராய்ச்சிகளை செய்து விருதுகளை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. ஆகவே இங்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன். இந்த ஆய்வகத்தினுடைய பங்களிப்பு மிக மிக பெரிய ஒரு உந்து சக்தியாக எனக்கு இருந்தது உண்மை. அதனால் எனக்கு சில விருதுகள் கிடைத்தன. என்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக நான் அதை பார்க்கின்றேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன மாதிரி கைட் பண்றீங்க? நீங்க இப்ப நான் விஞ்ஞானியாக ஆன மறு வருடத்திலேயே நான் என்னை முனைவர் பட்ட ஆய்வுக்கான கைடு, மென்டர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தகுதிக்கு நான் என்னை உட்படுத்தி கொண்டேன். அந்த வகையில் அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகத்திலும் இருக்கின்ற ஆராய்ச்சி மாணவர்களை நெறிப்படுத்துகின்ற நெறியாளர் என்கின்ற ஒரு தகுதியை நான் எனக்கு ஏற்படுத்தி கொண்டேன் விண்ணப்பத்தின் மூலமாக. அன்று தொட்டு PhD முனைவர் பட்ட ஆய்வுக்கான மாணவ மாணவிகளை நெறிப்படுத்துகின்ற கைட்ஷிப் அதை நான் செய்து கொண்டிருந்தேன். மிக சமீப காலங்களில் எங்களுடைய CSIR நிறுவனத்திலேயே ACSIR என்று சொல்லப்படுகின்ற ஒரு அகாடமியின் மூலமாக PhD டிகிரி வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த அகாடமி தொடங்கிய பிறகு எங்களுடைய அனைத்து மாணவர்களையும் அந்த CSIR அகாடமியின் கீழ் இயங்குகின்ற ஒரு ஆராய்ச்சி மாணவர்களாக நாங்கள் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கும் நான் நெறிப்படுத்தி வருகின்றேன். இதுவரை 10 மாணவ மாணவிகள் என்னிடத்திலே PhD டிகிரி பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 4 மாணவ மாணவிகள் தற்பொழுதும் PhDக்கான பட்டப்படிப்பினை செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சது நேருனுடைய விஷனரி 75 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சிருக்கேன். 40ல இது ஒன் ஆஃப் தி இது. அன்றைக்கு இருந்த சயின்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸுக்கும் அல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாகத்துக்கும் இன்னைக்குள்ள ஜெனரேஷனுங்க எப்படி இருக்கு?
இது வந்து ரொம்ப சரியான கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒரு சீரிய ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்த ஆய்வகம் நிர்மாணிக்கப்பட்டது என்று நாம் சொல்கின்றோமோ, அதற்கான ஒரு வடிவமைப்பை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வள்ளல் அழகப்ப செட்டியார். 1947-8 300 ஏக்கர் நிலமும் 15 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு பண்டித நேரு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று இரவு நேரத்திலே அவருடைய கதவை தட்டி, காரைக்குடி என்ற ஒரு சிறிய ஒரு கிராமம் என்றும் நகரம் என்றும் இடைப்பட்ட ஒரு பகுதியிலே இது போன்றது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசினுடைய உதவியுடன் இயங்க வேண்டும் என்று அவர் வைத்த கோரிக்கையின் காரணமாக இன்று நாங்கள் எல்லாம் இன்று இவ்வளவு பெரிய அளவிலே உலகம் இன்று எங்களை கொண்டாடுகிறது என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக வள்ளல் அழகப்ப செட்டியாருக்கு அதை முழுமையாக நாங்கள் எப்பொழுதுமே அர்ப்பணிப்போம். காரைக்குடி செட்டிநாட்டு பெருமகனார்களுடைய இது பத்தி வரும்போது என் மனசு தோணும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். யாரும் தமிழகத்துல அவங்க தொழில் பண்ணல. ஆரம்ப நாள்ல கொண்டு வைக்க போறோம் சொல்லி மலேசியாவும் சிங்கப்பூரும் அங்க போயிட்டு குடும்பத்தை விட்டுட்டு அங்க போய் உட்காந்து அவங்களுக்கு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணி அவங்க சம்பாதிச்சது அத்தனையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அது காரைக்குடியில பண்ணிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் காலில் நான் நமஸ்காரம் பண்ணேன். ஆய்வகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் இன்வொகேஷன் என்று சொல்கின்ற தமிழ்த்தாய் வாழ்த்து முடியும் பொழுது அதன் நீட்சியாக, தொடர்ச்சி கூட சொல்ல மாட்டேன், அதன் நீட்சியாக வள்ளல் அழகப்பருக்கான அழகப்பர் வாழ்த்து அதை சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் குத்துவிளக்கு ஏற்றுவதோ வரவேற்போ எதுவாக இருந்தாலும் செய்வோம். அந்த அளவிற்கு இந்த ஆய்வகமானது, ஆய்வகத்தினுடைய ஊழியர்கள், நாங்கள் அனைவருமே நாங்கள் அறிவியலுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைத்து பார்ப்பது வள்ளல் அழகப்பரை. எத்தனையோ புரட்சிகள் இந்த நாடு கண்டது. பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி. அந்த தொழில் புரட்சி என்று வருகின்ற பொழுதுதான் எந்த அளவிற்கு இந்த தொழில் புரட்சிக்கு ஆய்வகங்கள், அறிவியல் ஆய்வகங்கள் எந்த அளவிற்கு இந்த தொழில் புரட்சிக்கு ஒரு உபயோகமாக அவர்களுக்கு பயன்படுகின்ற ஆய்வுகளை கொண்டு செலுத்த முடியும் என்பதற்காக துவங்கப்பட்டதுதான் CSIR. இதுதான் இந்த CSIR என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய அடித்தளம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட CSIR-இனுடைய இன்று 37 ஆய்வகங்கள் இயங்குகின்றன. அதில் ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கின்றோம். அன்று அறிவியலுக்கான தேடல் என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது. அன்று அடிப்படை அறிவியலாக இருக்கட்டும் அல்லது அப்ளைடு சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய நீட்சியாக இருக்கட்டும், அனைத்திலுமே மிக மிக பெரிய சாதனைகளை அன்று தொட்டு இன்று வரை விஞ்ஞானிகள் செய்கின்றார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் கேட்ட கேள்வி, அன்று உள்கட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி குறைவாக இருந்தது. அறிவியலினுடைய பரிமாணம் இந்த அளவிற்கு விஸ்வரூபமாக அன்று இல்லை. ஆனாலும் அன்று அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த கண்டுபிடிப்புகள் தான் மிகப்பெரிய அஸ்திவாரமாக இன்று நாங்கள் அதன் மேலே 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 மிகப்பெரிய கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்கள் வளர்ச்சி பெரிதாக தெரிகிறது. எங்களுடைய முந்தைய தலைமுறை விஞ்ஞானிகளுடைய தோள்களில் இருந்து நாங்கள் இந்த உலகத்தை பார்ப்பதால் எங்கள் உயரம் பெரிதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் பார்த்தால் அவர்களுடைய பணி என்பது, அவர்கள் இந்த ஆய்வகத்திற்காக, விஞ்ஞானத்திற்காக, மிக குறிப்பாக மின்வேதியியல் ஆய்வுகளுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அவர்கள் கொடுத்த கொடை, அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியது. நாங்கள் அவர்களுடைய தோள்களிலே மிக எளிதான சவாரியை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சிறிய சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் அன்று ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் என்றால் அதை சார்ந்த பிரச்சனைகள் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருந்தது. ஆனால் இன்றைய உலகம் என்பது நொடிக்கு நொடி மாறி வருகின்ற உலகம். இன்று சமுதாயத்தினுடைய தேவையே வினாடிக்கு வினாடி மாறி வருகிறது. ஆகவே தேவைக்கேற்ப இந்த சமுதாயம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு செல்கின்ற பொழுது புதிதான பிரச்சனைகளுக்கு இந்த சமுதாயம் தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறது. ஆகவே எந்த மூலையிலிருந்து எந்த விதத்திலே பிரச்சனை வரும் என்று தெரியாது. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்முடைய தொழில்நுட்பத்திலே நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இன்று தொழில்நுட்பங்களை வடிவமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சவால் தான் எங்களுக்கு இன்றளவும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்து எங்களை முன்னெடுத்து செல்கின்றது. நான் தள்ளி நின்று தான் பாக்குறேன். இன்னும் எனக்கு ஏதாவது மொபைல் ஏதாவது ஒன்று பார்க்கணும்னா பையனை கூப்பிட்டோ இல்லை பேரனை கூப்பிட்டோ, என்னாவது இப்படி ஒரு முறை முறைச்சிட்டு பண்ணி கொடுத்துப்போம். பேரன்னா என்னைக்கு கத்துக்க போறீங்க, நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு. அடுத்த ஜென்ரேஷன் அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க அப்படி இல்லாம இப்படி இல்லாம இருக்கும், எங்க காலத்துல பேசிருக்கல அர்த்தம் இல்லை அப்படின்னு வரும்போது அந்த டெக்னாலஜி பற்றின விஷயங்களும் அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய பயன்கள், இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்களால பார்க்க முடியல. நான் தள்ளி நின்று பாக்குறேன்னு சொன்னீங்க. அறிவியலுடைய வெற்றி நான் எதை பாக்குறேன்னா, எப்பொழுது ஒரு சாமானியருக்கும் அந்த அறிவியல் மிக எளிதாக தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட விதத்திலே அறிவியல் வடிவமைக்கப்பட்டால் அதுதான் அறிவியலினுடைய வெற்றி. இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த மொபைல் போன், அலைபேசி நம்ம சொல்றோம், நிச்சயமாக உங்களுக்கு அதனை முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் தேவைக்கு பயன்படுத்துகின்ற அளவிற்கு அது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுதான் அதனுடைய வீச்சு, அதுதான் அதனுடைய வளர்ச்சி.
இப்போ என்ன மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசனுக்கும் பயன்படக்கூடிய எளிமையான ஒரு அப்ரோச் இருக்கணும்னு சொல்லி பண்ணீங்க இல்லையா. பொதுவாகவே வந்து ஒரு சயின்ஸ் ஆகட்டும் அல்ல ஒரு இன்ஜினியரிங் ஆகட்டும், அது வந்து நமக்கு வந்து சாதாரண மனுஷங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அது என்னமோ ஒரு இந்த ரகசியத்தை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்ட மாதிரி சில சங்கீத வித்வான்கள் வந்து சில அபூர்வமான பிடிகளை வந்து சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மேடையில் அவர் சுபாஷம் அவங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த குரு சிஷ்ய பரம்பரையில் வந்து அது ஒரு கல்ட் அப்படியே டெவலப் ஆகி வந்தது. வேணும்னா அவன் தேடிவா, நாங்கள் வந்து ஒரு எலைட் குரூப்ல இருந்து மேலே இருந்துட்டு தான் பெடஸ்ட்ல இருந்து தான் நாங்கள் வந்து உங்களை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. இப்போ நீங்கள் பரவலாக்கி விட்டுருக்கீங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுடைய இது வந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஏனென்றால் நான் எப்பொழுதுமே என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களிடத்திலும் சக விஞ்ஞானிகளிடத்திலும் சொல்கின்ற ஒரு வாசகம் என்னவென்றால், சயின்ஸ் இஸ் யூனிவர்சல். எப்பொழுதுமே இந்த தாராளமயமாக்கல், பரவலாக்கல், உலகமயமாக்கல் இது போன்ற வார்த்தைகளைப் போல அறிவியல் என்பது அனைவருக்கும் பொதுவானது. நம்முடைய குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களும் மூத்த அடிகளார் அவர்களும் எப்பொழுதும் சொல்வார்கள், கடைக்கோடி மனிதனை சென்றடைந்தால் அதுதான் அறிவியலினுடைய பயன்பாடு என்பார்கள். ஆகவே ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து ஒரு மாணவருக்கு ஒரு கற்பித்தல் செல்கின்ற பொழுது 100% எப்படி ஒரு அருவியாக மலையிலிருந்து அது கொட்டி ஆறாக வந்து வெவ்வேறு வடிவங்களிலே சென்று கடலுக்கு சென்று சேர்கின்ற வரை எந்த இடத்திலும் அது தன்னுடைய வஞ்சனையை காட்டவே இல்லை, நீர். அதை போல ஒரு தாராள மனப்பான்மையுடன் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுதுதான் அறிவியலினுடைய வளர்ச்சி என்பது முழுமையடையும். என்னை பொறுத்தவரையிலே இந்த உலகத்திலே 2 பெரியவர்கள் தான் வந்து பொறாமைப்பட மாட்டார்கள். ஒன்று பெற்றோர். தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து எந்த பெற்றோரும் பொறாமைப்பட்டதாக நான் படித்ததில்லை. அதே போல எந்த ஆசிரியரும் என்னுடைய மாணவன் என்னை தாண்டி ஒரு உயரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்ததாக நானும் அறிந்ததில்லை. ஆகவே ஆசிரியர்கள் எதற்காக ஒரு சிறிய பிடியை வைத்திருக்கலாம் என்றால், அந்த மாணவர்கள் தானாக கற்றுக்கொள்ள வேண்டும், முழுவதையும் நான் சொல்லிவிட்டால் அவன் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக சில விஷயங்களை வேண்டுமென்றே தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருக்கலாம். மற்றபடி எந்த விஷயம் அந்த மாணவனுக்கோ அல்லது அந்த அறிவியலுக்கோ தேவையோ அதற்கான அனைத்தையும் ஒரு ஆசிரியர் வழங்குகின்ற பொழுதுதான் அது ஒரு முழுமையான கருத்து பரிமாற்றமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பரிமாற்றம் இன்றளவிலும் மிக நன்றாக நடைபெறுகிறது. எங்களுடைய ஆய்வகத்திலே நான் எப்பொழுதும் சொல்வது செகண்ட் லெவல் லீடர்ஷிப் என்று நான் சொல்வேன். நாங்கள் அனைவரும் விஞ்ஞானிகளாக இருக்கின்றோம். எங்களுக்கு அடுத்த வகையிலே இந்த விஞ்ஞானத்தை எடுத்துச் செல்கின்ற ஒரு ஊடகங்களாக, லான்ச் வெஹிக்கிளாகவோ அல்லது எங்களுடைய அம்பாசிடர்ஸ் என்றோ நாங்கள் சொல்கின்ற அவர்கள் யார் என்றால் 2 பிரிவினர். ஒன்று எங்களுடைய PhD என்று சொல்கின்ற ஆராய்ச்சி மாணவர்கள், மற்றொன்று எங்களிடத்திலே பயில்கின்ற பிடெக் மாணவ மாணவிகள். எங்களிடத்திலே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்குகின்ற ஒரு பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு இருக்கின்றது, பொறியியல் பட்டப்படிப்பு. அந்த மாணவர்களும் இந்த ஆராய்ச்சி மாணவர்களும் இவர்கள் இருவரையுமே எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் இதயத்திற்கு மிக அருகாமையில் வைத்து பார்ப்பதுண்டு. எங்கள் விஞ்ஞானிகளை தாண்டி நாங்கள் அதிகம் நேசிப்பது இந்த 2 இளம் தலைமுறையினைத்தான். ஏனென்றால் எங்களை தாண்டி எங்களுடைய இந்த மின்வேதியியல் ஆய்வகத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இவர்கள் இருவருக்கும் தான் மிகப்பெரிய பங்கு இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரின் அறிவியல் ஆளுமை டாக்டர் கலைசெல்வி அவர்களுடன் ஒரு சந்திப்பு.